அப்படி நீங்கள் இன்சைடர்ஸ் படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸும் இருக்குது. இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரஸும் அண்ட் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ரியல் வேர்ல்டுக்கும் நம்ம ஃபியூச்சர் வேர்ல்டுக்கும் ஒரு கேட் வேவை செட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேட் மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேச்சர்ஸும் அண்ட் என்டிட்டிஸும் நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம கேமை வந்து கண்டிப்பாக இந்த கேட்டை மூடியே ஆகும். இந்த இடத்துல நம்ம கேமை யோசிக்கிறா, நம்ம பொண்ணை கொண்டுட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? ஏன்னா அவ மூலியமாக தானே இந்த என்டிட்டிஸை வந்து அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அண்ட் அதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள்ஸும் அண்ட் அவங்க ஃபாலோவர்ஸும் இந்த கேட் மூலியமாக எஸ்கேப் ஆகிறதுக்கான பொசிஷனில் தான் அவங்களும் இருக்காங்க. வெறும் கேமை அவங்க பொண்ணு மாயாவை கொண்டுடுறதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த டைமில் எலிஸ் வந்து கேமாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. இப்போ அவள் சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணி அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் அந்த கேட்லேருந்து வந்துட்டு இருந்த கிரியேச்சர்ஸை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஃபியூச்சருக்கு அனுப்பல, அவள் டோட்டலாகவே அந்த வீட்டையே அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஃபியூச்சருக்கு அனுப்பிடுறான். ஸோ இதனால் ரியல் லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, அந்த வீடு இருந்ததாகவே யாருக்குமே தெரியாது. அந்த வீடு இருந்த இடத்துல எதுவுமே இருக்காது, வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே அழிஞ்சிரும். மச்சான், இந்த ஃப்ரெஞ்சைஸியோட 7th பார்ட்காக என்கிட்ட டோட்டலாக 3 ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமா கிட்ட இருக்கிற அந்த பிளட் லைன் எபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை வச்சு, அதாவது அந்த எபிலிட்டிஸை சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு அதை அரவுண்ட் பண்ணி டோட்டலாகவே ஒரு கதையை அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணி உருவாக்க முடியும். அண்ட் அப்படியே நீங்கள் செகண்ட் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்ரஸ் கேரக்டர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இந்த படத்துடைய போஸ்ட் கிரெடிட்டில் நம்ம பார்த்தோம், அந்த கேரக்டர் வந்து ஃப்யூச்சரில் உயிரோடு தான் இருக்குது. அந்த கேரக்டர் இன்னும் சாகலை. ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக செட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம். என்னுடைய தேர்ட் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம மாயாவோடைய கேரக்டர் இப்போ ரொம்ப யங்கான கேரக்டர். அண்ட் நம்ம மாயாவை வந்து ஆஸ் அ சென்டராக வச்சு, அதாவது இன்சைடர்ஸ் ஃப்ரென்ச்சைஸிக்கு ஒரு மெயின் கேரக்டராக அவங்க செட் பண்ணி இந்த ஃப்ரென்ச்சைஸியை டோட்டலாக ஈஸியாக ரன் பண்ணலாம். ஸோ மச்சான், என்னுடைய ப்ரெடிக்ஷனை நான் 3 உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மச்சான், அப்படி நீங்கள் இன்சைடர்ஸோடைய 6th பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு இருப்பேன். ஓகே தென், பாய்.